அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நேற்று கோலாகலமாக நடந்து முடிந்த நிலையில் இன்று முதல் மக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். முதல் நாளான இன்று ராமரை தரிசனம் செய்ய போட்டி போட்டுக் கொண்டு மக்கள் அதிகாலை 3 மணிக்கு குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அயோத்தியில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோவில் கட்ட உச்சநீதிமன்றம் 2019ஆம் ஆண்டு அனுமதி வழங்கியது. இதனை அடுத்து 2020இல் பிரதமர் மோடி ராமர் கோவில் கட்டுமானத்துக்கான அடிக்கலை நாட்டினார். இதனை அடுத்து ராமர் கோவில் கட்டும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வந்தது. கோவிலில் முதல் தளம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நேற்று கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது. நேற்று கும்பாபிஷேகம் என்பதால் மக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. இதனை அடுத்து இன்று முதல் மக்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். தினமும் காலை 7 மணி முதல் 11:30 மணி வரையும், மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரையும் பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம். இந்நிலையில்தான் முதல் நாளான இன்று அதிக அளவிலான மக்கள் பகவான் ராமரை தரிசனம் செய்ய கூடியுள்ளார்கள். இதனால் கோவிலில் காலை முதலே மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் பலருக்கு காயம் ஏற்பட்டு கோவிலில் பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது. உள்ளூரிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் வந்த ஏராளமான பக்தர்கள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று இரவு முதலே கோவிலுக்கு செல்வதற்காக அதன் வாசலிலேயே காத்து கிடந்தார்கள். ராமர் கோவிலுக்கு செல்லும் பாதையில் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வரிசையில் பக்தர்கள் நிற்பதாக கூறப்படுகிறது. இன்று மட்டும் 2 முதல் 3 லட்சம் பக்தர்கள் குழந்தை ராமர் சிலையை தரிசனம் செய்துள்ளார்கள். இதே போன்று ஏராளமான பக்தர்கள் தரிசனத்திற்காக காத்திருக்கும் நிலையில் பக்தர்களுக்கு தொடர்ந்து தரிசனம் வழங்க உள்ளாட்சி நிர்வாகம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. மேலும் ராமர் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டதை அடுத்து அயோத்தி நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்கள் திருப்பிவிடப்படுகின்றன. அயோத்திக்கு செல்லும் அனைத்து எல்லைகளும் மூடப்பட்டன. ராமர் கோவிலில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அயோத்தி தாமுக்கு பக்தர்கள் வரவேண்டாம் என்று உத்தரப்பிரதேச காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பாத யாத்திரையாக வரும் பக்தர்களும் அயோத்திக்குள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகரித்து வருவதால் பக்தர்கள் நிதானத்தை கடைபிடிக்க கோவில் நிர்வாகம் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல அயோத்தி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இன்று கோவிலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும், மேலும் நடைபயணமாக அயோத்திக்கு செல்லும் பக்தர்களும் பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக பாராபங்கி காவல்துறை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. மேலும் ராமரை தரிசனம் செய்வதற்காக கோவிலில் இன்னும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருப்பதாக கூறப்படுகிறது. கோவில் வளாகத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் உயரதிகாரிகள் உள்ளார்கள். பக்தர்களின் தரிசனத்தை உறுதி செய்வதற்காக 8000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். ராமர் கோவில் திறந்த முதல் நாளே லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தது பெரும் பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.